நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய வெள்ளிக்கிழமை மார்க்க தொடர் நிகழ்ச்சியில் தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நபி தோழர்களுடைய தியாக வரலாற்று சம்பவங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் நம்ம அந்த நபி தோழரை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு செய்தியை இங்கே நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னா, ஒரு 3 வாரத்திற்கு முன்பாக பிறந்த நாள் சம்பந்தமாக நான் ஒரு சில பதிவுகள் இங்கே பேசியிருந்தேன். அதில் ஒரு சில ஹதீஸ்கள் வார்த்தை மாற்றம் ஏற்பட்டது. வார்த்தை மாறி நான் சொல்லியிருந்தேன். அது பலரும் நம்மகிட்ட ஹதீஸை வார்த்தை மாறிடுச்சு, வார்த்தை இது இல்லை அப்படி ஹதீஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நினைவுபடுத்தியதுனால அது என்னங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி முதல்ல அதை தெளிவுபடுத்திடுறேன். சஹி புகாரினுடைய 7320வது நபிமொழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்கல்ல, தத்தபிஉன்ன சுனன மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களுடைய வழிமுறையை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள், அவங்களுடைய சுன்னாவை நீங்கள் எடுத்து கடைபிடிப்பீங்க. எந்த அளவிற்கென்றால் ஷிபரன் ஷிபரன் வ திராஅன் வ பிதிராஇன், அதாவது ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வழிமுறை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல் யஹூது ஒன் நசாரா, யூத கிறிஸ்தவர்களை சொல்கிறீர்களா? ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபமன், வேற யாரை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. நான் சொல்லும் போது எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, இது குறித்து நான் அதிகமாக பயப்படுகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ரசூல் அப்படி சொல்லலை, எந்த அறிவிப்பும் அப்படி வரலை. உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் வழிமுறையை நீங்கள் கடைபிடிப்பீங்க அப்படின்னு தான் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கடைபிடிப்பீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்படி எந்த ஹதீஸ்லையும் இல்லை. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமைங்கிறனா நான் தெளிவுபடுத்திட்டேன். இது ஒரு செய்தி. இன்னொன்று என்ன, அந்த கேள்வி இங்கே பதில் எங்கே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அபூ ஜஹல் அபூ லஹப் சம்பந்தமாக ஒரு பேர் குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இக்ரிமாவுடைய தந்தை யார், இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதில் என்னென்னா, இக்ரிமாவுடைய தந்தை அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய எதிரிகளில் ஒருவன், பத்ர் காலத்தில் கொல்லப்பட்டான். இவன் தான் இக்ரிமா அவர்களுடைய தந்தை அபூ ஜஹல் என்பவன். நான் சொல்லும் போது என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, அபூ ஜஹல் என்பவன் நபிகளாருடைய நெருங்கிய உறவு, நபிகளாரை தப்பத் எதக்க, உங்களுடைய கரம் நாசமாகட்டும் அப்படின்னு அபூ ஜஹல் சொன்னான் அப்படின்ட்டு. அது அபூ லஹப், வார்த்தையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? அபூ லஹப் என்பவன் தான் ரசூல்லாவை திட்டினான். அபூ லஹப் நபிகளாருடைய சொந்தம். அபூ ஜஹலும் எதிர்த்தான். இந்த வார்த்தையை அபூ ஜஹல் சொல்லலை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். என்னென்னா, உங்கள்கிட்ட நினைவுபடுத்தக்கூடிய செய்தி என்னென்னா, நானும் மனிதன் தான். பேசக்கூடியதில் பல தவறுகள் வரலாம், சில தவறுகள்னு சொல்ல மாட்டேன், பல தவறுகள் வரலாம். மார்க்க அறிவிலையும் என்னென்னா மற்ற எல்லா காரியங்களிலும் நமக்கு கொஞ்சம் குறைவு அதிகமாகவே இருக்குது, குறைவு தான் இருக்குதுங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் உடனே சுட்டி காட்டுங்க, இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்கிறேன். அதுதான் என் மறுமைக்கு நல்லது. நான் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்கிறது என் மறுமைக்கு உகந்தது கிடையாது. தப்பு தான், அதை திருத்திக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய மறுமைக்கு நல்லது. இந்த செய்தியை நமக்கு நினைவுபடுத்தியவர் ஷர்புத்தீன் அப்படிங்கிற சகோதரர். அவர் யாருன்னு தெரியாது, பதிவு போட்டு விட்டாங்க, நமக்கு வந்துச்சு. அது இந்த ஹதீஸெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்குது, அதுக்கு திருத்திக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணலன்னு எழுதி வச்சுட்டு இதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அதை கடைபிடித்துக் கொள்வோம். அதனால் அந்த ஹதீஸில் நான் தான் தவறாக சொல்லிட்டேன். அதனால் என்னால் ஏற்பட்ட எல்லா நலவுக்கும் அல்லாஹ் காரணம், என்னால் ஏற்பட்ட எல்லா தீமைக்கும் அதுக்கு நான் மட்டுமே பொறுப்புங்கிறத முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்புக்குள் நம்ம செல்வோம். கடந்த 3 வாரங்களாக 3 மிக முக்கிய நபி தோழர்களை குறித்து நம்ம செய்தி தெரிந்து கொண்டோம். பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள், அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா, மூன்றாவதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் என்ற 3 மிக முக்கிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கிய நபித்தோழர்களாக பார்க்கப்பட்ட அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறும் தியாக சம்பவங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ்
சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லான் அவர்கள், இவர் ஒரு மிக முக்கிய நபி தோழர்களில் ஒருவர். பிற்காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்தது வந்து என்னன்னா மக்காவில் வைத்தோ அல்லது பத்ரு களம், உஹது களம், ஹந்தக் களம், அது மாதிரியான முக்கியமான போர்க்களங்களில் இவர் இஸ்லாத்துக்கு வரலை. அப்பெல்லாம் காஃபியர்களில் ஒருவராக இருந்த ஒரு இளைஞர், ஒரு சிறுவர். பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹைபர் யுத்தத்தில் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அவருடைய இஸ்லாமிய பணி தொடர்கிறது. உமர் ரதியல்லான் அவங்க ஆட்சி காலத்திலேயே இந்த சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லான் அவங்க மௌத்தாயிட்டாங்க. இந்த நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவமே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். என்ன காரணம் அப்படின்னா, சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லான் அவர்கள் மக்காவாசி. இவர் மக்காவில் உள்ளவர், ஒரு இளைஞர், ஒரு சிறுவர், விவரம் தெரிந்த ஒரு சிறுவர். அப்படி மக்காவில் இருக்கிற தருணத்தில் தான் இவரை பற்றி தெரியும் போது இன்னொரு நபி தோழர் சேர்த்து தெரிந்து கொண்டால் தான் இவர் வரலாறே தெரியும். இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிறது ஒரு அற்புத சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளுக்கு நேர்வழி கொடுக்க நாடிட்டா எப்படினாலும் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சயீத் என்பவர். அந்த சயீத் ரதியல்லான் அவர்களுக்கு வரலாற்றுக்கு முன்பாக ஹுபைப் இப்னு அதி அல் அன்சாரி ரதியல்லான் அவர்கள், இவர் அன்சாரிகளில் உள்ள மதீனாவாசிகளில் ஒருவர். ஹுபைப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பலமுறை. அதாவது இறப்பதற்கு முன்பு 2 ரக்காயத்து தொழ அல்லாஹ் அந்த எதிரிகளிடத்தில் அனுமதி கேட்ட ஒரு நபித்தோழர் தான் இவர். இவருடைய வரலாற்றுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. என்ன காரணம்? இவர் மதீனாவாசி, ஹுபைப் என்பவர் மதீனாவாசி, அன்சாரி. இவர் வந்து மக்காவாசி, ஹிஜ்ரத் செய்து போறாரு, பிற்காலத்தில் தான் போறாரு. இந்த 2 பேருடைய சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, ஹுபைப் ரதியல்லான் அவர்கள் உட்பட ஒரு 10 பேரை அல்லாஹுடைய தூதரவங்க மதீனாவில் இருந்து வேவு பார்ப்பதற்காக வேண்டி அந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 10 பேருடைய வேலை போர் தொடுப்பதல்ல, படை வீரர்கள் அல்ல, வேவு பார்க்கறது. இஸ்லாத்துக்கு எதிராகவும் மதீனாவுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் என்னெல்லாம் சதி திட்டம் தீட்டப்படுகிறது அதை பார்த்து கேட்டு கொண்டு வந்து சேர்க்கிற வேலை தான் இவங்க வேலை. இவங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய எதிரிகளாக இருந்த இன்னொரு கூட்டம், அவங்க மக்கா காஃபிர் கிடையாது, வேற ஒரு குரூப், அவங்க இந்த 10 பேரை பிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு 8 பேரை அதே இடத்துல கொண்டுட்டாங்க. அது ஒரு மிக நீண்ட சம்பவம், விலாவரியா சொல்றதுக்கு நேரம் இல்லை. இவர் வரலாறு சம்பவம் இல்லை, நம்ம அடுத்த இன்னொரு நபித்தோட தான் பார்க்க போறோம். அதுல 8 பேரை கொண்டுட்டாங்க, மீதம் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் ஹுபைப் இப்னு அதி அல் அன்சாரி ரதியல்லானவங்க. இவரை கொண்டு போய் மக்கால விற்கிறாங்க. மக்காவில் விற்கும் பொழுது இந்த ஹுபைபை யார் விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா, மக்கா காஃபியர்களில் ஒரு மிக முக்கிய கோத்திரத்தவர்கள் ஹுபைபை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹுபைப் யாரும் தெரியுதா? நம்ம தலைவர் பத்ரில் கொண்டவர் இவர் தான், இவர் விடக்கூடாது, தூக்கு அப்படின்னு சொல்லி ஆளை தூக்கிட்டாங்க. விலை கொடுத்து வாங்கியாச்சு. எவ்வளவு நாள் விலை கொடுக்க ரெடியா இருக்கிறோம், ஹுபைப் எங்களுக்கு உயிரோட வேணும். ஏன்னா அவர் கதை வேற எதுக்கு இல்லை, கூட்டு போய் விடுதலை பண்றதுக்கோ கூட்டு போய் வந்து ஏதாவது மன்னிப்பு கொடுத்து அனுப்பு, அதுக்கெல்லாம் கிடையாது. கொல்லணும், நீனாலும் கொல்லதான் போற, ஆனா நான் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஹுபைப் ரதியல்லான் அவர்களுக்காக பெரும் அளவில் பொருளாதாரம் கொடுத்து அவர் விடுவிக்கப்பட்டு இவங்க கூட்டு போறாங்க. இவங்களுடைய அடிமைகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹுபைப் ரதியல்லானவங்க வீட்டில் வந்து தங்க வைக்கப்படுறாங்க. என்ன காரணம்னா, அது வந்து புனித மாதங்கள். இஸ்லாத்தில் அந்த 12 மாதங்கள்ல 4 மாதம் புனிதம். துல்காதா, துல் ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். இப்போ இன்ஷா அல்லாஹ் ரஜபுடைய மாசத்துல நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரவங்க புனிதம் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மாதத்தை தான் நம்ம இருக்கிறோம். இது மாதிரி ஒரு புனித மாதத்தில் தான் அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். புனித மாதம் என்பதனால் அவன் காஃபிராகவே முஷ்ரிக்காகவே இருந்தாலும் சரி, இந்த மாசத்துக்கு அவன் மதிப்பு கொடுப்பான். அது என்னவோ தெரியல, அவங்க பரம்பரையாக கொடுக்கிற மதிப்பு. அதனால இதில் பழி தீர்ப்பதும் கிடையாது, போர் தொடுப்பதும் கிடையாது. இந்த புனித மாதத்தினுடைய அதனுடைய பாதிப்பு, அதனுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க முனாஃபிக்கீன்கள். அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான். முனாஃபிக்கோ யூதனோ இதை பார்க்க மாட்டான். மக்கா காஃபிர்கள் இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் வீட்டில் கொண்டு வந்து கைதியாக கட்டி வச்சாங்க. அந்த மாதங்கள் முடிகிறது. இவரை கூட்டு போய் கொல்லுவதற்கு போறாங்க. அப்படி கொல்லுவதற்கு போகும்போது நடக்கிற சம்பவம் என்னன்னா, மக்காவில் இருக்கிற பெரும் கூட்டம் திரள்றாங்க. ஹுபைபை கொல்ல போறாங்களா, வாங்க பார்ப்போம்னு வேடிக்கை பார்க்க ஒரு குரூப் வராங்க. அந்த கூட்டத்தில் ஒருவர் தான் இப்போ நம்ம பார்க்க போற சயீத் இப்னு ஆமிர் என்ற நபித்தோழரும் அதில் சிறுவராக விவரம் அறியக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு சிறுவர். கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சாச்சு. ஹுபைப் ரதியல்லான் அவர்களை வந்து கொல்லுவதற்கான நேரம் வருகின்ற அந்த நேரத்தில் ஹுபைபு கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரியம் எதுவும் இருக்குதா, ஏதாவது ஒரு ஆசை, ஒரு லட்சியம், ஏதாவது கனவு? விடுதலை பண்ண போறது இல்லை, கொல்ல தான் போறோம், கடைசியாக ஏதாவது ஆசை ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டவுடன் ஹுபைப் ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள், தஊனி உஸல்லி ரக்காயத்தைனி, ஒரு 2 ரக்காயத்து தொழுவதற்கு எனக்கு நீங்க அனுமதித்தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க எதிரிகள்கிட்ட. உடனே போறாரு, ஃபதரக்குஹு, அவங்களும் விட்டுறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, ரக்காயத்தைனி, 2 ரக்காயத்து தொழுகையை தொழுது விடுகிறார். தொழுது விட்டு ஃபகால சொல்கிறார், வல்லாஹி லவ்லா அன் தஹ்சீபு, அதாவது நான் என்ன நினைத்தேன் என்றால், அதை இந்த தொழுகையை வந்து நீட்டலாம் என்று நான் ஆசைப்பட்டேன், எண்ணினேன்.
ஆனால் நான் நீட்டாமல் விட்டுவிட்டேன். என்ன காரணம் என்றால், நான் இந்த மரண தண்டனைக்கு பயந்துதான் இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது என்று நான் ஆசைப்பட்டேன். எனக்கு விருப்பம் என்ன, தொழணுங்கிறது விருப்பம். அதே நேரத்தில் நான் இந்த மரண தண்டனைக்கு பயந்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதனால் நான் சுருக்கமாக தொழுது முடித்து விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஒரு பிரார்த்தனை ஒன்றும் பண்றாங்க. இது என்ன பிரார்த்தனைங்கிறத இன்ஷால்லா இந்த பயானுடைய இறுதியில் நான் சொல்றேன். ஏன்னா பயானுடைய இறுதியில் இந்த பிரார்த்தனைக்கு ஒரு சிறிய விளக்கம் இருக்கிறதுனால இறுதியில் நான் சொல்றேன். கடைசியில் வந்து அவங்கள கொல்ல போறாங்க. கொல்லும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சித்திரவதை பண்ணி ஹுபைப் ரதியல்லானவங்கள கொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சதைகளை வெட்டி, கையை வெட்டி, காலை வெட்டி, விரலை வெட்டி அப்படி கொடுமைப்படுத்துறாங்க. அவர் வழி தாங்க முடியாம துடிக்கிறார், கத்துறார். அந்த நேரத்தில் அந்த மக்கா காஃபியர்களில் இருந்த சிலர் ஹுபைபை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஹுபைபே, உன் இடத்துல இந்த நேரத்தில் நபியை வச்சா நல்லா இருக்கும்னு உனக்கு தோணுமே? ஏன்னா அவர் பேச்ச கேட்டு நீ இஸ்லாத்துக்கு வந்த, அவரால் தானே இப்போ மதினாலேருந்து மக்காவுக்கு வந்த, அவரால் தானே எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட, அவரால் தானே நீ இப்போ கொல்லவும் படுற, அதனால என் இடத்தில் அந்த முகம்மதை வைத்தால் நல்லா இருக்குமே என்று தானே நீ நினைக்கிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஹுபைப் ரதியல்லானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் குத்துவதற்கு கூட எங்களுக்கு விருப்பம் கிடையாது. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஒரு முள் மட்டும் குத்தட்டுமேன்னு சொன்னா கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மாதிரி தண்டனை கிடைப்பதை நான் விரும்பல, நான் இந்த தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்க நான் முன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் தாங்காமல் அவர்களை கடுமையான முறையில் வெட்டி கூறு போட்டு சிலுவையிலும் அறைந்து அந்த நபி தோழரை கொன்று விடுகிறார்கள். அவர் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். நபிகளார் காலத்தில் நடக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா ஹுதைபியா உடன்படிக்கை அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த செய்தியை பார்த்துட்டு இவருடைய மனசு கடுமையாக உடைஞ்சிருச்சு. என்ன மனிதர் இவர், அதாவது யாருடைய கோட்பாடை ஏற்று யாருக்காக வேண்டி கடைசியில் மரண தருவாய் வரைக்கும் வந்தாரோ அவர் கொல்லப்படுவதை விரும்புறியான்னு கேட்கும்போது எவனா இருந்தாலும் இதான் சொல்லுவான், அந்த மனுஷன் பேச்சை கேட்டேன், இப்படி இளம் வயது பருவத்திலே நம்ம சாகிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னாது வார்த்தை வரணும். ஆனால் இவர் சொல்லும் போது, இவர் சாகும்போது என்ன சொன்னாரு, நானும் என்னுடைய மனைவியும் பாதுகாப்பாக இருந்து என் தூதருடைய காலில் ஒரு முள்ளு குத்துவதை கூட நான் விரும்பவில்லை, அந்த முள்ளு குத்துறதுக்கு பதிலாக நான் என் மனைவி கொல்லப்படுவதை கூட நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்றாருன்னா யார் இவர் தலைவர்? அந்த முகமது யார்? ஏன்னா முகமது நபி பத்தி உங்க கேள்விப்படலை. இந்த நபி தோழர், இவருக்கு முகமது நபினா யாரும் தெரியாது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. அதனால் என்ன செய்யறாரு, ரொம்ப நாள் இருக்கிறாரு, மனசெல்லாம் ஒரே அதை பற்றின சிந்தனை, ஹுபைபுடைய மரணத்தை பற்றின ஒரு சிந்தனை. அதனால் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ர செய்து வருகிறார். வந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இவர் இஸ்லாத்தை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு நபித்தோழருடைய மரணத்திற்கு பின்னாடி வச்சிருக்கிறான். இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். இப்பத்திலிருந்து இவருடைய தியாக வரலாறுகள் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்குது. ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், தபுக் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், இன்ன பிற அதை தொடர்ந்து நடந்த ஹுனைன் யுத்தம், மக்கா வெற்றி, இது மாதிரியான காரியங்களிலெல்லாம் கலந்து கொண்ட இந்த நபித்தோழர் நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரதியல்லானவர்கள் என்ற அந்த நபித்தோழருக்கும், அதற்கு பிறகு உமர் ரதியல்லானவர்கள், இந்த ரெண்டு மிக முக்கிய ஹலிஃபாவிற்கு மிக முக்கிய ஆலோசகர்களாக இவர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லானவர்கள் என்ற இந்த நபித்தோழர் அபூபக்கருக்கு முக்கிய ஆலோசகர்களில் இவர் ஒருவர். அதே மாதிரி உமர் ரதியல்லான் அவர்களுக்கும் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு முறை உமரை பார்த்து இந்த சயீது பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, உமரே, அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இவரெல்லாம் சின்னவர், உமர் அளவுக்கு வயசுலையும் வரமாட்டார், இஸ்லாத்தின் அனுபவத்திலையும் வரமாட்டார். வயசுல எவ்வளவு, ரொம்ப சிறியவர். உமர் ரதியல்லான் அவர்கள் அந்த நேரத்தில் ஏறத்தாழ 50 வயதை கடந்தவர். அப்படி இருக்கும்போது உமர் ரதியல்லான் அவர்களுக்கு சயீத் அறிவுரை சொல்கிறார். உமரே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஹிலாஃபத்தை கொடுத்திருக்கிறான், இது சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது. இஸ்லாமிய மக்கள் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதனால் உங்கள் குடும்பத்திற்கு என்னவெல்லாம் நல்லதை நாடுவீர்களோ அதையெல்லாம் இந்த மக்களுக்கு நாடுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு எதையெல்லாம் நாட மாட்டீர்களோ, கெட்டதை விட்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் தூரப்படுத்துவீர்களோ அந்த கெட்டதை விட்டு இந்த மக்களை நீங்கள் தூரப்படுத்துங்கள். அல்லாஹ்விற்கு அதிகமாக பயந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்சி விஷயத்துல மக்கள்கிட்ட கடுமையாக நடக்காதீர்கள் என்று உமருக்கு ஒரு சிறியவர் அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு ஒரு மிக முக்கிய அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லானவங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர ஆரம்பிக்குது. உமர் ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக ஆட்சியில் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு பகுதி எகிப்து தேசத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த இடத்தில்தான் அதனுடைய பகுதி வந்து வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு உமர் ரதியல்லான் அவர்களுக்கு வந்து அதனுடைய ஆளுநர் ஒருவரை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. அந்த பகுதி பேர் ஹிம்ஸ். ஹிம்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய நகரம்.
அந்த நகரம் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு கீழ் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த ஹிம்ஸுங்கிற பகுதிக்கு ஒரு ஆளுநரை போடணும், யாரை போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கலந்துரையாடல். அப்போ உமருக்கு டக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, ஹலீஃபா என்று கூட பார்க்காமல் எனக்கு 4 நல்ல கருத்துக்களை அறிவுரை செய்த சயீத் இப்னு ஆமீர் இதுக்கு சரியான ஆளா இருப்பாரு. இவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தவர் கிடையாது, நம்ம கூட இருக்கிறாரு, நல்ல மனிதரா தெரிகிறாரு, நல்ல இளைஞரா இருக்கிறாரு, இவரை அனுப்பினா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. அவர் அப்பதான் திருமணம் முடித்த புதுமண தம்பதியில இருக்கிறாரு. அப்போ சயீத் இப்னு ஆமீரை அழைக்கிறார் உமர் ரலியல்லாஹு அவங்க. அழைச்சு சொல்றாங்க, சயீதே, உங்களை ஹிம்ஸ் பகுதிக்கு ஆளுநரா போட்டுட்டேன், நீங்க மனைவியெல்லாம் கூட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. இவருக்கு சரியான நடுக்கம், மிக கடுமையான பயம் ஏற்பட்டு உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, உமரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உலக காரியங்களில் என்னை நிர்வாகியாக ஆக்காதீங்க, நான் மறுமையில நஷ்டவாளியாக ஆவதை விட்டும் நான் வெறுக்கிறேன், அந்த காரியத்தை நான் வெறுத்து விலகிறேன், அதனால் நாளை மறுமையில் என்னை நரகவாசியாக ஆக்கக்கூடிய இந்த நிலைக்கு என்னை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஹிம்ஸ் பகுதிக்கு ஆளுநர் அவங்கள போட்டாச்சு, நீங்க போங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளுநர்னு சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது, அது ஒரு பெரும் நகரத்திற்கான கவர்னர், இவர் போடுறதா சட்டம், இவர் கொடுக்கறதா ஃபத்வா, இவர் கொடுக்கறதா சட்டங்கிற அளவிற்கு இருந்த ஒரு மிக உயர்வான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை யாரை கண்டு பயப்படுறாரு, நாளை மறுமையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதனால் நான் நரகத்தில் தள்ளப்படுவேன், சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படுவேன், அப்படி ஆயிட்டோம்னா இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், அதனால் இந்த பொறுப்பை வேற யாருக்காவது கொடுங்க, நான் வரமாட்டேன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடுமையான கோபம் என்ன காரணம்னா, இன்னைக்கு சமூகத்தை நீங்க பார்க்கலாம், சில நபர்களை பிடி தலைவரை தள்ளி விட்டுருவாங்க, நீங்க செயலாளர் வாங்கலாம், இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு குடும்பம் இருக்கு, அப்போ அவர் குடும்பம் கிடையாதா, அவருக்கு மனைவி பிள்ளையெல்லாம் கிடையாதா, இப்படி ஒரு மனநிலை உண்டு, நீங்க தான் இருக்கணும், நீங்க தலைவராயிருங்க, நீங்க இந்த முக்கிய பொறுப்புக்கு போங்க, அவங்க போங்க, இவங்க போங்கன்னு 1000 பேர் தள்ளி விட்டுருவாங்க, இவர் வரவே மாட்டார். அது மாதிரியான மனநிலையில இவர் என்ன பண்றாரு, உமர் ரலியல்லாஹு கடுமையா கோவப்பட்டு, அப்ப எல்லா பொறுப்பையும் என் தலையில ஏத்துவேன், அப்படியா, ஒரு நகரத்துக்கு தலைவனை நான் ஆக்குறேன், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவனை நீ எப்படி ஆக்கியிருக்கலாம், நீ ஆக்கலாமா, சரியா இருக்குமா, அப்ப நீங்கெல்லாம் சேர்ந்து என்கிட்ட இஸ்லாமிய ஹிலாஃபத்துங்கிற பெரும் பொறுப்பை என் கழுத்துல என் தலையில தூக்கி சுமக்க வச்சிருக்கீங்க, யாருமே உதவி பண்ண மாட்டீங்கன்னு நான் என்ன செய்ய, எல்லாரும் விட்டு ஓடுறீங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ன உடனே அந்த சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், தப்பா தான் சொல்லிட்டேன், உமரே உங்களை ஒரு காலம் நான் விட்டுட்டு போக மாட்டேன், எங்களால் தான் நீங்கள் ஆட்சியாளர் வந்திருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களை விட்டு விட்டு செல்லுகிற மனநிலை எனக்கு இல்லை, அதனால் இந்த பொறுப்பை வேண்டா வெறுப்புக்கு நான் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. மனைவியை கூட்டு கிளம்ப போறாங்க. அந்த நேரத்தில் சில பொற்காசுகளை, சில தங்க நாணயங்களை உமர் ரலியல்லாஹு அந்த ஹலீஃபாவுடைய அந்த கவர்னருக்கு கையில் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்க போய் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும், யார் வீட்டையும் நீங்க அடிச்சு புடுங்க முடியாது, நீங்க ஒரு முக்கியமான ஆட்சியாளராக இருக்கிறீங்க, அப்ப நான் செல்வத்தை தரேன், இஸ்லாமிய கசானால இருந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு வீட்டை அமைச்சுக்கங்க, பண்டம் பாத்திரம் வாங்கிக்கங்க, பொருட்களை வச்சுக்கங்க, நல்ல முறையில் அங்கே அமைச்சுக்கங்க, பிறகு உங்களுடைய ஆட்சியை நீங்க ஆரம்பிங்க, கவர்னர் பொறுப்பை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொருளாதாரத்தையும் வாங்கிட்டு மனைவியோடு பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்தில் இருக்கும்போது அந்த மனைவி இடத்தில் இவர் சொல்கிறார், மனைவி சஹாபி கிடையாது, அவங்க ஒரு தாபி, இவர் சஹாபி, மனைவி தாபி. அப்போ அந்த தாபி என்ற அந்த பெண்மணி இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த பொருளாதாரத்தை ஒரு மிகச்சிறந்த வியாபாரத்தில் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை, பெருகணும்ல, அவர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, பண்டம் பாத்திரம்லாம் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதனால் வியாபாரத்தில் போட்டால் நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கு யூஸ் ஆகும், அதனால் இதை பெரும் வியாபாரத்தில் நான் போடலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, சயீதே, யாரும் நமக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு நகரத்துக்குள்ள வந்திருக்கிறோம், திடீர்னு வியாபாரத்தில் போட போறீங்கன்னா நஷ்டமாயிட்டா என்ன செய்ய, நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த நஷ்டம் வராது, அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தில் இருந்த பெரும்பகுதியை, சாதாரண பகுதி கிடையாது, அவர் கொடுத்ததுல பெரும்பகுதி, ஒரு வீட்டை மட்டும் தான் அமைச்சுக்கிட்டார், மிச்சம் இருக்கிற மொத்தத்தையும் தூக்கி அவர் வியாபாரத்தில் போட்டு விட்டார். வியாபாரம்னா வியாபாரத்தில் போடல, தர்மம் ஆக்கிட்டார். மனைவி கிட்ட அந்த செய்தி சொல்லவே இல்லை. தர்மம்னு சொன்ன ஒரு மனைவி சண்டை பிடிச்சாலும் பிடிப்பாங்க, அதனால தர்மம் சொல்ல வேண்டாம், வியாபாரம் சொல்லிடுவோம். மனைவி அடிக்கடி கூப்பிட்டு கேட்குறாங்க, வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு, பறக்கத்தான் வந்துகிட்டு இருக்கு, இங்க ஒன்றும் கொடுக்கல, அதனால் வியாபாரம் நல்லபடியாக பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். அடிக்கடி இப்படி பேசுறார். ஒரு முறை இந்த சயீதை பற்றி, இவருடைய நிலையை பற்றி அறிந்த இவருடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவி கேட்குறாங்க, வியாபாரம்னு என்னன்னு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் சிரிக்கிறாங்க, உங்க கணவருக்கு என்ன வியாபாரம், ஒண்ணுமே கிடையாது, அவர் வெறும் கவர்னர் தொழிலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு, வேற எதுவும் கிடையாது, அவருக்கு பொருளாதாரம் இல்லை. மனைவி கடுமையாக வேதனைப்படுறாங்க, அழுகுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட போய் தான் சொல்லிட்டீங்களா நீங்க, வியாபாரம் நடக்குது, பொருளாதாரம் வருது நீங்களே அப்படின்னு வேதனைப்படுகிற அளவிற்கு தனது பெரும் பகுதியை, செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்த நபி தோழர்களில் இவரும் ஒருவர். இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குதா?
இந்த நேரத்தில் உமர் ரத்தியல்லானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மதீனாவில் இருந்து ஒரு நபரை அனுப்புறாங்க, ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. நீங்க ஹிம்ஸ் பகுதிக்கு போங்க, அங்க யாரெல்லாம் ஏழைகள்னு ஒரு பட்டியல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. ஒவ்வொரு நகரத்துக்கு அனுப்புறாங்க. நம்ம ஊருக்கு எல்லா பகுதியிலிருந்து சக்காத்து வந்திருக்குது, அந்த சக்காத்தை நாம மட்டும் பயன்படுத்துவது சரி கிடையாது. மற்ற மற்ற நகரங்களில் உள்ள ஏழைகளுக்கு போகணும். அங்கிருந்து சக்காத்து வருது, மீண்டும் அதே இடத்துக்கு ஏழை மக்களை தேடி அந்த சக்காத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கங்கிறாரு உமர் ரத்தியல்லானவங்க. இவங்களும் போறாங்க, ஊர் முழுக்க ஹிம்ஸ் பகுதி முழுக்க தேடுறாங்க, யாரெல்லாம் ஏழைகள் என்று லிஸ்ட் எடுத்துட்டு வரப்பட்டது. லிஸ்ட் கொண்டு வந்தாச்சு. அந்த லிஸ்ட்டை எடுத்து உமர் ரத்தியல்லானவங்க படிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பேரா அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் ஒரு பேச்சுக்கு அப்படியே படித்து கொண்டே வருகிறார்கள். சயீத் இப்னு ஆமீர்னு பேர் இருக்கு. அவங்க கேட்குறாங்க, மன் ஹாதா, எந்த சயீத் இவர்? சயீத் இப்னு ஆமீர்னு போட்டிருக்கீங்க, அந்த ஊரில் சயீத் இருக்கிறாரா? இல்லை இல்லை, நீங்கள் அனுப்பின ஆளுநர் தான் அது அப்படின்னு. கடுமையான மனவேதனை. நாம ஒரு நபரை ஆளுநராக அனுப்பியிருக்கிறோம், அவர் ஏழ்மையில் இருக்கிறாரா? உடுத்துவதற்கு நல்ல ஆடை இல்லாமல், சாப்பிடுவதற்கு நல்ல உணவு இல்லாமல், ஏழ்மையான நிலையில் இவர் இப்படி இருக்கலாமே நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார் உமர் ரத்தியல்லானவங்க. அந்த நேரத்தில் உமர் என்ன பண்றாரு, ஒரு 1000 தங்க காசுகளை தூக்கி போட்டு ஒரு பையை கட்டி, இதை கொண்டு போய் சயீத் இடத்தில் ஒப்படைங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தால் தான் மக்களும் நல்லா இருப்பாங்க. நீங்க என்னன்னா எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீங்க இருக்கும் பொழுது, ஏழ்மையை நோக்கி நீங்க செல்லும் போது, நாளைக்கு இந்த ஹிலாஃபத்து பொறுப்பை விட்டு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், விட்டுட்டு போற மாதிரி இருக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு போற மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது என்றால் நீங்க கொஞ்சமா தண்ணீரை பெற்றவரை இருக்கணும், இந்த 1000 தங்க காசுகளையும் கொடுத்து விட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேர கொண்டு போகப்படுது. அவர்கிட்ட கொடுத்தது இது ஹலீஃபா கொடுத்தார், அமீருல் முஃமினீன் கொடுத்தார் என்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் பார்சலை திறந்து பார்க்கிறாரு, ஷாக், இவருக்கு கடுமையான வேதனை. அந்த வேதனையில உடனே என்ன வார்த்தையை சொல்கிறார் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வார்த்தை எப்படி வந்தது? செல்வம், இவ்வளவு நாள் வறுமையில் இருக்கிறார், கஷ்டத்தில் பெருமளவில் பாதிப்பில் இருக்கிறார், 1000 தங்க காசுகளை ஹலீஃபா கொடுத்து விட்டுருக்கிறார். இதை தொடரவர்களுக்கு எந்த ஹராமும் கிடையாது. ஏன்னா கொடுத்தது இவரை விட மேலே இருக்கிற ஒரு ஆட்சியாளர் கொடுத்திருக்கிறார். தாராளமாக எடுத்து பயன்படுத்த வேண்டிய செல்வத்தை பார்த்த உடனே கடுமையாக மனவேதனைப்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த வார்த்தைகளை சொல்லி இறைவனை நினைவு கூறுகிறார். வீட்டுக்குள்ள இருந்த மனைவி வேக வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து கேட்குறாங்க, என்ன சயீதே, அமீருல் முஃமினீன் எதுவும் மௌத்தாயிட்டாரா? ஏதோ ஒரு தகவல் வந்திருக்குது, அந்த தகவலுக்கு உடனே நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் பெரும் துயரத்திற்கு சொல்லுகிற வார்த்தையை சொன்னீர்களே, அமீருல் முஃமினீன் எதுவும் மௌத்தாயிட்டாரா? இல்லை, அதை விட பெரிய காரியம் அப்படிங்கிறார். எது இஸ்லாமிய படைகள் தோல்வி உற்று விட்டதா? அதை விட பெரும் காரியம். என்ன காரியம்? நம்முடைய மறுமையை அழிக்கக்கூடிய துன்யா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறார். ஒரு உலக காரியத்தை எப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு நபித்தோழர் அணுகிறார் பாருங்க. சஹாபாக்கள் ஏன் மேன்மையானவர்கள்? ரசூல்லா வெறுமனே பயானில் பேசும்பொழுது அந்த நேரத்தில் ஆர்வப்பட்ட மக்கள், பிறகு பயானம் முடிச்சுட்டு போன உடனே அந்த ஆர்வம் குறையக்கூடிய நம்மை போன்ற மக்கள் அல்ல அவங்க. ஒரு முறை ஒரு கருத்து உள்ளத்திலே பாய்க்கப்பட்டால் மௌத்து வரை அந்த கருத்தை விட்டு மீளாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் உண்டான வேறுபாட்டை அதை சரியாக புரிந்தவர்கள். அதில் ஒருவர் சயீத் இப்னு ஆமீர் ரத்தியல்லானவர்கள். என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இந்த துன்யாவுக்கும் மறுமைக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? உங்களில் ஒரு நபர் தன்னுடைய ஒரு விரலை சமுத்திரத்தில் விடட்டும். கடல் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கடலில் உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை விடட்டும், விரலை எடுக்கட்டும். அந்த விரலின் மீது ஒட்டி இருக்கக்கூடிய நீர் துளிகள் இருக்குல்ல, ஈரப்பதம், அதில் ஈரப்பதம் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அந்த ஈரப்பதம் இருக்கிறதே, அதுதான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கழிக்கக்கூடிய செல்வங்கள். ஆரோக்கியம், மற்ற மற்ற உலக லாபங்கள், செல்வங்கள், வேறு என்னவெல்லாம் மன நிம்மதிகள் இருக்கிறதோ எல்லாம் சேர்ந்து அந்த விரலில் ஒட்டி இருக்கிற நீர் துளிகள், திவளைகள். ஆனால் மறுமை எது தெரியுமா? நீங்கள் எந்த சமுத்திரத்திற்குள் விரலை விட்டீர்களோ அந்த சமுத்திரத்தை விட மிக பெரியது மறுமை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமைக்கும் உலகத்துக்கும் உண்டான வேறுபாடு. இதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்குள்ள நபித்தோழர்கள். அந்த செல்வத்தில் 1000 தங்க காசை பார்க்கிறார், பார்த்த உடனே மன வேதனைப்படுகிறார். எனக்கு இந்த செல்வம் வந்துருச்சே, ஒருவேளை இதன் மீது ஆர்வப்பட்டு அந்த செல்வத்தை தொற்றுவனோ, என் மனைவி எடுத்துருவாளோ, நான் இதை பயன்படுத்திடுவேனோ, இதனால் என் மறுமையை நான் இழந்து விடுவேனோ. அப்போ உங்க மனைவி சொல்றாங்க, இதை நம்ம பயன்படுத்தலாமே, என்ன தப்பு? அப்போ சயீத் இப்னு ஆமீர் ரத்தியல்லானவங்க சொன்னாங்க, என்னோடு சில தோழர்கள் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை. ஆரம்பத்தில் போர்க்களத்தில் என்னோடு கலந்து கொண்டிருந்த, ஹைபர் யுத்தத்தில், தபுக் யுத்தத்தில், ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த என் தோழர்களில் சிலர், அவர்கள் இப்போ எங்களோட இல்லை. அவங்களாம் சிறந்த கூலியை நோக்கி போயிட்டாங்க. அதே கூலியை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்றால் இந்த செல்வம் என்கிட்ட இருக்கக்கூடாது.
என்ன செய்யலாம்? 2 பேரும் சேர்ந்து மஷூரா செய்கிறார்கள். இந்த செல்வத்தை வேறு ஏழை மக்களுக்கு கொடுத்தரலாம் முடிவெடுத்து 1000 பொற்காசுகளையும் ஒன்றை கூட தனக்காக வேண்டி எடுத்து வைக்காமல் எல்லாவற்றையும் தர்மம் செய்தார்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க. ஹலீஃபா சொன்னார் என்பதற்காக ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டவர், ஆளுநர் பதவி ஏற்றுக்கொண்டவர், அவர் கொடுத்த செல்வத்தையும் தர்மம் செய்தவர், பிறகு வறுமையை அறிந்து இது ஜக்காத்துடைய பொருளாதாரம், இவருக்கு போய் சேர வேண்டியது நியாயம்தான் என்று கொடுத்த செல்வத்தை கூட அல்லாவிற்காக வேண்டி முழுமையாக செலவழித்து விட்டு தனக்கென்று எந்த ஒரு பொருளாதாரத்தையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய வறுமையில் வாழ்ந்தவர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! இதை சாதாரணமாக வார்த்தைகளில் சொல்லி முடியக்கூடிய தியாகங்களா? நம்மள எத்தனை பேர் அல்லாவை பற்றி, மறுமையை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இது போன்ற தியாக வாழ்க்கை பற்றி நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? இது மாதிரி எத்தனை பல வரலாற்று சம்பவங்கள் நம் மத்தியில் சொல்லப்பட்டாலும் சரி, மீண்டும் உலக வாழ்க்கையை நோக்கி, உலக கருத்துக்களை நோக்கி நம்முடைய உள்ளங்கள் அலைபாயக்கூடிய வகையில் தான் நாம் நம்முடைய மனநிலை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே அந்த நபித்தோழர்களை உயர்வானவர்கள் என்று சும்மா சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன்? நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, என் தோழர்கள் ஒரு கை அல்லது 2 கை கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு அது ஈடாகாதுன்னாங்க. எவ்வளவு பெரிய அளவில் தன் வாழ்வில் அர்ப்பணிப்பை, தியாகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்து உலகத்தில் வாழும் பொழுது செல்வங்கள் பெறக்கூடிய அளவிற்கு தகுதி இருந்தும் எல்லா செல்வத்தையும் இழந்து வாழ்ந்தவர்கள் இது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வரலாற்றில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு இறுதி சம்பவத்தை சொல்லி இந்த வரலாற்றை நம்ம நிறைவு பெற்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றுப்பயணம் போறார் பல நாட்டுக்கு. நம்ம மதீனால இருக்கிறாங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போறாரு. மற்ற இடங்கள்லாம் எப்படி நடக்குது ஊர் நிலவரம், அங்கே நம்ம அனுப்பின ஆளுநர் சரியாகத்தான் அந்த மக்களை வழி நடத்துகிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். போய் பார்க்கணும், பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு பகுதியாக சுற்றுப்பயணம் போறார். அவர் பாலஸ்தீன் போறார், மக்காவுக்கு போறார், சிரியாவுக்கு போறார். இப்படி பல நாடுகளுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஹிம்ஸ் என்ற இந்த பகுதிக்கு வருகிறார். வந்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சி கேட்கிறார், உங்கள் இடத்துல சயீத் இப்னு ஆமிரை நான் அனுப்பினேன், பல வருஷம் ஆயிடுச்சு, எப்படி அவர் நல்லபடியாக நல்ல பழகிறாரா, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாரா, உங்களிடத்தில் அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த சயீத் பழகி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, தங்கமான மனுஷன், குறை சொல்வதற்குன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு சில காரியங்கள் இருக்குது அவர்கிட்ட, பிரச்சனை. அவர்கிட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், நற்குணத்தை எடுத்துக்கொண்டால், கனிவான பேச்சுக்களை எடுத்துக்கொண்டால், மக்களுக்காக போராடுவதை எடுத்துக்கொண்டால் எல்லாத்திலும் ஆளு சூப்பர், நல்ல ஆளைத்தான் எங்களுக்கு ஆளுநராக அனுப்பினீர்கள். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஒரு 4 குறைகளை நாங்கள் அவர்களிடத்தில் பார்த்தோம், வளமையாக பார்க்கிறோம். ஒருத்தட்ட ஒரு பிரச்சனை வரலாம், இன்னைக்கு வந்துச்சு நாளைக்கு மாறிச்சுன்னு இருக்கணும்ல, வளமையாக பார்க்கிறோம். இந்த 4 பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது, அதை விடுற மாதிரி தெரியல. அது என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லா யக்ருஜு இலைஹிம் ஹத்தா யதஆல நஹார். இவர் எப்பொழுதும் அலுவலகத்திற்கு வரும் பொழுது லுகர் நேரத்துக்கு தான் வராரு. எப்போ வரல, வரணும்னா காலையில் ஃபஜர் முடித்தோம், சாப்பிட்டோம், கொண்டோம், சீக்கிரம் வரணும்னு அலுவலகத்திற்கு. இவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆளுநர் என்ற மிதப்புல வராரா என்னன்னு தெரியல. ஆனால் எப்போ வர்றது தினம் வரக்கூடியது லுகருக்கு முன்னாடி, கரெக்டாக வந்தால் லுகர் நேரம். அந்த மாதிரியான நேரத்தை தான் அவர் காரணம் வைத்து அந்த நேரத்தில் தான் வருகிறார். இது இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று. அடுத்து சொல்கிறார்கள், இன்னஹு லா யர்து அலைஹிம் பில்லைல். இவர் எங்களை இரவில் சந்தித்ததே கிடையாது. நீங்கள் அனுப்பின நாளில் இருந்து பகலில் வராரு, பக்கத்து வீட்டில் அங்கே இங்கன்னு எல்லாத்தையும் கேட்கிறார், ஊர் நிலவரம் எப்படி, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் இருக்குதான்னு எல்லாத்தையும் கேட்கிறார். இரவில் ஒரு நாள் பொழுதும் எங்களை இவர் சந்தித்தது கிடையாது. இது இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸில் இது ஒன்று அப்படிங்கிறாங்க. மக்களை ரசூல்லா போய் இரவு நேரங்களில் மக்களை சந்திச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இரவு நேரத்தில் மக்களை சந்திச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தில் தன் பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் போய் சந்திச்சாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஊர்ல எதுவும் திருட்டு தொல்லை இருக்குதா, அப்பப்ப மக்களை சந்தித்து அதற்குண்டான அறிவுரைகளை கொடுக்கிற இடத்துல கலீஃபாக்கள் இருந்தாங்க, ஆளுநர்கள் இருந்தாங்க. இந்த ஆளுநர் இல்லை. நீங்கள் அனுப்பிய நாளில் இருந்து ஒரு நாள் ஒரு பொழுது இரவு வேளையில் இவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. அவர் வீட்டில் தான் இருக்கிறார், வரமாட்டுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு தூக்கம் எதுவும் வந்துருச்சா என்னவோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. மூன்றாவது என்னன்னா, இன்னஹு லா யக்ருஜு இலைஹிம் யௌமன் மினஷ் ஷஹர். மாசத்துல ஒரு நாள் லீவு போட்டுறாரு. என்ன மாதிரி குறை பாருங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு அரசு அதிகாரிங்கிறத விட இவர் ஆளுநர், ஒரு கவர்னர். மந்த்லி 1 டைம் லீவ் போட்டுறாரு. அது என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. மந்த்லி 1 டைம் கூட லீவு எடுக்காத அளவுக்கு தான் வேலை பார்க்கணும் இஸ்லாமிய கிலாஃபத்தில். மாத ஒரு நாள் லீவெல்லாம் கிடையாது. என்ன லீவு? அல்லாவுக்காக பணின்னு வந்தாச்சு,
இதில் லீவ் எடுக்க என்ன அவசியம் இருக்கு? நீங்க அல்லாவுக்காக தியாகம் பண்ணணும்னா மவுத்து தான் உங்க லீவை முடிவு பண்ணணுமே தவிர நீங்க லீவ் எடுக்கக்கூடாதுங்கிறது ஹலீஃபாக்கள் போட்ட முக்கியமான உத்தரவுகளில் ஒன்று. இவங்க சொல்றாங்க மாசம் ஒரு நாள் லீவ் எடுக்கிறாருங்க. என்னன்னு கேளுங்க. நம்ம ஆட்களுக்கு வாரத்தில் 2 நாள் லீவு கிடைச்சாலும் போதாது அப்படிங்கிற மாதிரி மனநிலை. குடும்பத்திற்காக உழைப்பவர்கள், மக்களுக்காக உழைக்கிற அரசு அதிகாரிகள் எடுத்து பாருங்க, இந்த 2 நாள் லீவும் அவனுக்கு காணாது. தீபாவளிக்குன்னு 1 நாள் கொடுத்துருக்காங்கன்னு 4 நாள் சேர்த்து கொடுத்தாங்கன்னு அரசு அதிகாரிகள் கேட்குற மாதிரி இருக்குது. ரேஷன் கடையில் வரக்கூடிய அதிகாரிகள் பாருங்க, அவன் வாரத்தில் 3 நாள் தான் உட்காந்து போவான். அவனுக்கு அது பொறுக்காது. புதன்கிழமை வரணுமா அப்படின்னு கேட்பான். அப்போ அது மாதிரி மனநிலையில் தான் உலகத்தில் எல்லா அரசு அதிகாரிகளும் சம்பளத்தை வழக்கமாக வாங்கக்கூடியவர்கள், அதை மக்களுக்குரிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத அளவில் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவங்கள் மேலே வச்ச குறை என்ன? மாதத்தில் 1 நாள் இவர் வளமையாக லீவ் எடுக்கிறார். ஏதோ 1 நாள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை, உடம்பு சரியில்லைன்னு. வளமையாக மாசத்தில் 1 நாள் ஆளை காணும், வரமாட்டுக்கிறார். ஆஃபீஸுக்கு வரல, வேலை இல்லை, வேலை பார்க்க மாட்டுக்கார். இது ஒரு குறை. 4வது என்னன்னா, இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு மிக முக்கிய பிரச்சனை, இது குறை மட்டும் கிடையாது, இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு உபாதை. அடிக்கடி நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறார். பிரச்சனை என்ன? நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு, நல்ல அறிவுரை கொடுத்து கொண்டு இருப்பார், திடீர்னு மயங்கி விழுறாரு. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நீங்க அனுப்பின காலத்திலிருந்து தினம் நடக்குது. தினம் ஒரு வாட்டி மயங்கி விழுந்துடுறாரு. என்ன பிரச்சனை, என்ன ஏது ஒன்றும் தெரியல, நீங்க கேட்டு விசாரிங்க அப்படின்னு. உமர் ரத்தியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த 4 குறை சொல்லப்பட்ட உடனே கடுமையான மனவேதனை. அல்லாட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு தப்பான ஆளை ஆளுநராக அனுப்பிட்டணும், என்ன குற்றம் பிடிச்சிடாது. நான் அனுப்பினது யாருன்னு தெரியல. இவங்க சொல்கிற குறையெல்லாம் பார்த்து, இவங்க சொல்கிறதெல்லாம் குறையே கிடையாது நம்ம பார்வைக்கு இதெல்லாம் குறையா? மாதம் 1 நாள் லீவு, நைட்டு அரசு அதிகாரி வரமாட்டுக்கிறாரு, மயக்கம் போட்டு விழுறாரு. அதே மாதிரி என்னன்னா பகல் வேளையில் ஒரு குறுகிய நேரம் வரமாட்டுக்காருங்கிறது நம்ம பார்வையில் தான் குறையே கிடையாது. இப்போ கரெக்டாக தான் நம்ம பண்ணுறாரு, வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கல, ஜக்காத்தை வசூலிச்சு ஏழைக்கிட்ட கொடுக்குறாருல, சட்டம் கொடுக்குறாருல, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நம்ம பார்வையில் குறையே கிடையாது. உமர் உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், அல்லாஹ் தகுதியற்ற ஒரு நபரை நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்ன நீ குற்றம் பிடிச்சிடாதுன்னு அல்லாட்ட கையேந்துறார். அடுத்து சயீத் இப்னு ஆமிரை கூப்பிடுறாங்க, சயீதே வாங்க, உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கையில் இருந்தேன் தெரியுமா? இப்படி குற்றச்சாட்டு பெறுகிற அளவிற்கா உங்கள் வாழ்க்கை இருக்கணும், என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றாக சொல்றாங்க. நீங்கள் வளமையாக காலை பொழுதில் லுகர் நேரத்தில் தான் வருகிறீர்கள். இது 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த கூத்து எப்போ தினம் தினம் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே, என்ன காரணம் கேட்குறாங்க. அதுக்கு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இந்த காரணத்தை வெளியே சொல்ல நான் வெட்கப்படுறேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியுது. ஆனால் நீங்கள் கேட்டதனால் இந்த காரியத்தை நான் வெளியே சொல்கிறேன். என்ன காரணம் என்றால், எனக்கென்று எந்த பணியாலும் கிடையாது. எனக்கு வீட்டு வேலை செய்வதற்கென்று, எந்த ஹிதுமத்து செய்வதற்கென்று எந்த ஒரு உதவியாளரோ அடிமையோ பணியாளரோ யாரும் கிடையாது. நான் வீட்டில் எழுந்து வீட்டில் உள்ள வேலைகளை என் மனைவிக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். காலையில் நான் எந்திரிச்சு என்னுடைய வழிபாடுகளை முடித்துவிட்டு மாவை நான் எடுத்து தயாரிக்கணும், அதை பிசையணும், அதை ரொட்டி போடணும், அதை உட்காந்து மனைவிக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு பிறகு லுகாவுடைய தொழுகை தொழுதுட்டு நான் வர்றதுனால எனக்கு தினம் தினம் தாமதமாகிறது. இதுதான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகம் மலர்ந்துருச்சு. சாதாரண சரியான காரணம் தானே. இப்படி ஒருத்தர் குடும்ப வேலையை பார்க்க குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா? எனக்கு மார்க்கம் தான் வேண்டும், எனக்கு மக்கள் தான் வேண்டும்னா குடும்பத்தை அப்படி நடுத்தரில் விட்டுறலாமா? அடுத்த ஒரு பெண் தன் கணவரை ஆளுநரை அனுப்புவாங்களா, ஆட்சியாளர் அனுப்ப மாட்டாங்க. எதுக்கு, என்ன கவனிக்காமல் இருக்கவா இப்படின்னு கேள்வி வரும். அப்ப தன் குடும்பத்தை கவனிப்பதற்காக வேண்டி, தன் குடும்பத்திற்காக வேண்டி பணிவிடை செய்வதற்காக வேண்டி தினம் தினம் இவர் தாமதமாக வருகிறார் என்ற காரணம் நியாயமான காரணம். அல்ஹம்துலில்லாஹ், இதுல நியாயமா நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு, இவர் இரவு பொழுது வரவே மாட்டேங்கார். இது பெரிய பிரச்சனை. உமர் கடுமையா கோபத்தில் கேட்குறாங்க, ஏன் இரவு பொழுது நீங்க வரமாட்டேங்கிறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, இன்னி ஜால்து நஹார லஹும், நான் இந்த மக்களுக்காக பகலை ஒதுக்கிட்டேன். ஒரு லைலு ரப்பி, இரவு பொழுது என் இறைவனுக்காக, அல்லாவுக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டாமா? நான் இவனையே கவனிச்சுக்கிட்டு இவன் முன்னாடியே போய்கிட்டு திருடனை பிடிச்சி கையை வெட்டுறது, கொலையாளிக்கான தண்டனை கொடுக்கறது, ஷரியத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தலாக்கு பிரச்சனை, இதிலேயே நான் தலையிட்டு கொண்டிருந்தால் என் ரப்பை நான் எப்போ கவனிக்க? என் இறைவனுக்கு நான் எப்போ வழிபாடு செய்ய? அந்த வழிபாடு செய்ய என் இறைவனோடு தனித்து இருப்ப எனக்கு ஒரு நேரம் வேணும். இரவு பொழுது நான் யாருக்கு தரதா இல்லை, தர மாட்டேன்ட்டார். நான் அல்லாவுக்காக, தொழுகைக்காக, வழிபாட்டுக்காக, குரானுக்காக, துவாவுக்காக, இஸ்திக்ஃபாருக்காக நான் என் இரவு பொழுதை நான் கழிக்க முடிவு எடுத்து விட்டேன், அப்படித்தான் செய்தேன். அதனால் நான் இந்த இரவு பொழுதை யாருக்கு தர மனநிலை இல்லை, இதையும் நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று தான் நினைத்தேன். நீங்கள் ஹலீஃபா என்பதனால் கேள்விக்கு பதில் கொடுக்கணும், இது அவதூறம் நம்ம நாளைக்கு மாறும், அதனால் இந்த வார்த்தைக்கான பதிலை நான் தருகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி என்னங்கிறாங்க, இவர் மாசம் 1 நாள் லீவு, என்ன காரணம் லீவுங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறதோ லைசலி சியாப்,
என்னிடத்தில் எந்த ஒரு ஆடையும் இல்லை. கைருகுமா அல்பீசு, நான் இப்போது போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மேலாடையை தவிர என்னிடத்தில் எந்த ஒரு ஆடையும் கிடையாது. மாதம் ஒரு முறை துவைக்க வேண்டாமா? பிரச்சனை என்ன? மாதம் ஒரு முறையாவது துவைக்கணும். இதான் மாதத்துக்கு ஒரு முறை துவைத்து விட்டால் போடுறதுக்கு ஆடை இல்லை. வீட்டில் நிர்வாணமாக நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நிர்வாணமாக மக்கள் மத்தியில் வர முடியாது என்பதனால் மாதத்தில் ஒரு நாள் கணக்கு வச்சிருக்கிறேன். அன்னைக்கு ஆடையை துவைச்சி வீட்டில் தொங்க விட்டுறணும், நான் அன்றைக்கு வெளியே வரவே கூடாது காய்கிற வரை என்று இருப்பதனால் மாதத்தில் ஒரு நாள் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. கடைசி 4வது கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அடிக்கடி மயக்கம் போட்டு, இது குறை கிடையாது, 3 குறை முடிஞ்சிருச்சு, இது பிரச்சனை, உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கு போலுக்க. இப்படிப்பட்டவரெல்லாம் ஆளுநராக உட்கார வச்சா, நோயாளியெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சா நாளைக்கு மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பாங்க? நோயாளி போலுக்க இவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறீர்களாமே, உண்மையா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மைதான், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறேன். என்ன காரணம் என்றால், ஹுபைபுடைய சம்பவத்தை அவர் நினச்சி பார்க்குறார். இவர் இப்போ இஸ்லாத்துக்கு வந்தார். ஹுபைபுடைய காரியம், ஹுபைப் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு, ரசூல்லாவுடைய காலில் முள் குத்துவதை விட நான் மரணிப்பது மேலானது என்று சொல்லி ரணரணமாக அவருடைய சதைகள் பிச்சு எடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ஒரு நபித்தோழரை என் கண் எதிரிலே கொலை செய்தார்களே, அந்த காரியத்தை நான் அவ்வப்போது நினைத்து பார்ப்பேன். என் மனசு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த நிகழ்வு கூட என் மனசை வந்து உழுக்கலை. அவர் கடைசியில் என்ன துவா செஞ்சார் தெரியுமா? அவருடைய துவாவை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிறாரு, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இறைவா இந்த கூட்டத்தில் அங்கே இருந்த எல்லாரும் காஃபிர் தான், முஸ்லீம் யாரும் கிடையாது. ஹுபைப் ஒருவர் தான் அந்த நேரத்தில் முஸ்லீம். அவர் சொல்லுகிறார், அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இறைவா இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ கணக்கு வைத்துக்கொள். வக்துலுஹும் பததா, அத்தனை பேருடைய கதையும் நீ முடித்து விடு. வலா துபகி மின்ஹும் அஹதா, இதுல ஒருத்தனை கூட நீ உயிரோடு விட்டுறாத என்று ஹுபைப் அன்றைக்கு சுற்றியிருந்த அத்தனை மக்களுக்கு எதிராக துவா செய்துவிட்டு தான் ஷஹீத் ஆனார். அது எனக்கும் எதிரான துவா தான், எல்லாருக்கும் எதிரான துவா மட்டும் இல்லை, எனக்கும் எதிராகத்தான் கேட்டுவிட்டு மௌத்தா இருக்கிறார். ஒருவேளை அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் பிடிக்காம மறுமையில பிடிச்சாம்னா என் நிலை என்ன நான் நினைச்சு பார்ப்பேன், மூர்ச்சித்து விழுந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எத்தனையோ பல தியாகங்கள் செய்தார். ஆனால் இவருடைய மனநிலையில் இருந்த அந்த கடைசி கட்டம், நான் ஒரு பாவிங்கிற மனநிலை என்ன? ஹுபைப் கொல்லப்படும் போது நான் தடுக்கலையே, தடுக்கிற இடத்துல நான் இல்லையே. ஹுபைப் கடைசியாக துவா செய்து விட்டு சென்றார். அந்த துவா எல்லா மக்களையும் சாரும், என்னையும் சாராதா? என்ன அல்லாஹ் மறுமையில குற்றவாளி ஆக்க மாட்டானா? நரகத்தில் தள்ள மாட்டானா? இந்த ஹுபைப் கொல்லப்படும் போது நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் என் மனநிலை என்ன? அதை நினைத்து பார்ப்பேன். ரப்புடைய வேதனை கண்ணெதிரில் தெரியும், நான் மயங்கி விழுந்து விடுவேன். இதுதான் என் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வு என்கிறார் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு. உடனே அல்லாஹ்வை நோக்கி கரங்களை உயர்த்தி உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இறைவா நான் யாரை நல்லவன் என்று நினைத்தேனோ அவர் உண்மையில் நல்லவராக நீ ஆக்கிவிட்டாய், உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அந்த இடத்தில் சயீத் இப்னு ஆமிரை மீண்டும் ஆளுநராக பொறுப்பை அமர்த்திவிட்டு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொந்த தேசத்திற்கு நகரத்திற்கு திரும்புகிறார்கள் என்ற செய்தியை வரலாறுகளில் பார்க்க முடியுது. ஒரு நபித்தோழர் இறுதி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வழிபாடை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய காரியங்கள், நஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் சரி, இரவு தொழுகை தஹஜ்ஜத் தன் வாழ்க்கையில மிக முக்கிய அங்கம் என்பதை உணர்ந்து வைத்திருந்தவர் இந்த சயீத் ரதியல்லாஹு அவர்கள். போட்டுக் கொள்வதற்கு மாற்று ஆடை இல்லைங்க, 2 ஆடை இல்லை. 2வது ஆடை இருந்தால் அந்த ஒரு நாள் லீவ் வந்திருக்காது. 2வது வச்சங்கிற ஆடை இல்லாத காரணத்தினால் ஒரே ஒரு ஆடையை கொண்டு என் வாழ்க்கையில் பெரும்பகுதி நேரத்தை நான் எல்லா நேரத்தையும் கழிப்பதனால் ஒரு நாள் தாமதமாக வர முடியாமல் போகிறது என்று காரணத்தை சொல்கிறார். ஒரு நாட்டின் ஆளுநர், ஒரு நாட்டுடைய கவர்னர், ஒரு நாட்டுடைய பிரதிநிதி என்ற மாற்றுவதற்கு இன்னொரு ஆடை இல்லைங்கிறார். நாடு செழிப்பா இருக்குது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ந்து இருக்கிறது, இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற போதும் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு, செல்வத்தை அள்ளி இறைக்கிற அளவிற்கு கசானா நிரம்பி ஒழிகிறது. ஆனால் அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு ஆடை வாங்க விருப்பம் இல்லை, ஒரு உணவை வாங்க விருப்பம் இல்லை, ஒரு செல்வத்தை சொத்துக்களை சேர்த்து வைக்க விருப்பம் இல்லை, எதுவுமே வேண்டாம் என்ற மனநிலையில் ஒற்றை ஆடையோடு கடைசி கட்ட வாழ்க்கையை கழித்தவர் இந்த சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அவர்கள். கடைசி கட்ட காலம் வரைக்கும் இஸ்லாத்திற்காக எவ்வளவோ பல தியாகங்கள் செய்து பல யுத்தங்களில் கலந்து கொண்டு நபிகளார் முன்னிலையில் கலிமா ஷஹாதாவை மொழிந்து இஸ்லாத்திற்குள் நுழைந்த ஒரு நபித்தோழர் இறுதி கட்ட வரைக்கும் பயம் என்ன தெரியுமா? என்ன அல்லாஹ் மறுமையில பிடிச்சிருவானோ, தண்டிச்சிருவானோ, அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி நினைக்கிறேன், நான் மயக்கமுற்று விழுகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அல்லாஹ்வை குறித்த பயம் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, இத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி, உங்கள் இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அல்லாஹ்வை பயப்படுறது முக்கியம்தான், எல்லாருமே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க தான்.
ஆனால் பயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வை எப்படி நீங்கள் பயப்படணுமோ அந்த முறையில் பயப்படுங்க. சயீத் இப்னு ஆமிர் அல்லாஹ் பயந்தாரு, அது உண்மையிலே அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய மிக முக்கிய முழுமையான பயம் கிடையாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒட்டுமொத்த மனித குலத்தை விட நான் தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னாங்க. அப்போ மனிதர்கள் யாருமே முழுசாலும் பயப்பட முடியாது. அப்படி இருந்தும் சயீதுடைய பயம் அந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பயமே இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் ஏற்படக்கூடிய பயம் உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் திருக்குரானிலே சூரா அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயத்தில் பேசுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஸ்லிமான முஃமினான மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் உள்ள நடுங்குங்கிறான். ரப்புன்னு சொல்லிட்டா போதும், அல்லாஹ்னு சொல்லிட்டா போதும், அவனுடைய உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் காணும், கடுமையான நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கம் தான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு உண்டான அடிப்படை அம்சம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள், வேற யாரும் ஆலிம்கள் கிடையாது. ஆலிம்கள்ங்கிறது மார்க்க அறிவு உள்ள ஆலிம்கள் சொல்லல, அறிஞர்கள், மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள், இஸ்லாத்தின் அடிப்படை உணர்ந்தவர்கள். யார் என்றால் அல்லாஹ்வை பற்றிய பயம் யார் உள்ளத்தில் அதிகம் நிரம்பி இருக்கிறதோ அவர்தான் இறைவன் பார்வையில் ஆலிம்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சரியாக புரிந்து தன் வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரத்தை தியாகத்தால் அர்ப்பணிப்பு செய்த இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். செல்வத்தின் மீது மோகம் இல்லை, உலக லாபத்தின் மீது மோகம் இல்லை, ஆட்சியாளர் என்ற பதவியின் மீது மோகம் இல்லை. ஆட்சியாளர் என்ற பதவியை கடைசி காலகட்டம் வரைக்கும் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அல்லாஹ்வை குறித்த பயம், தர்ம சிந்தனை, இது மட்டுமில்லாமல் இரவு நேர வணக்க வழிபாட்டை அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு கஷ்டத்திலும் இந்த தொழுகையை நான் விடமாட்டேங்கிறதுக்காக அல்லாஹ்விற்காக இரவில் ஒரு பெரும்பகுதி நேரத்தை இறைவனுக்காக செலவழிக்கிற இந்த நபித்தோழருடைய தியாகம் சாதாரண தியாகமா? அந்த அளவிற்கு ஒரு பயம், வழிபாட்டின் மீது ஒரு ஆர்வம், நாளை மறுமை மீது கொண்டிருந்த அந்த பற்று. இந்த நபித்தோழர் அதே போன்று இளமை பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த முதுமைங்கிற அளவிற்கு நெருங்குவதற்கு முன்பே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு மரணத்தை தருகிறான். உமர் ரத்தியலான் அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த நபித்தோழர் மரணித்து விடுகிறார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களுடைய துணை கொண்டு நம்ம பார்க்க முடியுது. இப்போ சாதாரண ஒரு நபித்தோழராக நம்ம இவரை நினைக்க முடியாது, சாதாரண தியாகமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு தியாகமும் இறைவனுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு அர்ப்பணிப்பை இந்த நபித்தோழர் அவர்கள் செய்தார்கள் என்பதை நம்முடைய வரலாற்றுகளை கொண்டு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஏழைகளுடைய பட்டியலில் இருந்த நபித்தோழர், செல்வத்தை எல்லாம் நிராகரித்த நபித்தோழர், நல்ல உணவுக்கு நல்ல ஆடைக்கு வழி இல்லாத ஒரு நபித்தோழர், இறைவனை கண்டு இறைவனுடைய செய்திகளை நினைத்து மார்க்க செய்திகளை நினைத்து பயந்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை ஒரு குறுகிய காலம் வரைக்கும், மிக பெரும் காலம் வரைக்கும் அல்லாஹ் குஃபூர்ல தான் வச்சிருந்தான். நேர்வழி எப்படி கொண்டு போய் சேர்த்தான்? ஒரு சாதாரண ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அவருடைய வாழ்க்கையில் நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்தது என்ற செய்தியை பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். Amen.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பில் 4வது உரையை இன்றோடு நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய வாரங்களில் வேறு வேறு நபி தோழர்களை பற்றிய செய்திகளை நம்ம பார்ப்போம். நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய அந்த கேள்வி இங்கே பதில் எங்கே அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கேள்வி அனுப்பியிருந்தோம், ஒரு 14 கேள்வி. அந்த கேள்வி வேண்டாம், வர வாரமும் அடுத்த வாரமும் மாநாடு முடிஞ்சு அதுக்கடுத்த வாரத்திலிருந்து அந்த புதிய 101வதுலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ நாளைய தினத்தில் என்ன கேள்விகள் அப்படின்னா, பிதாத்து சம்பந்தப்பட்ட ஒரு சில அடிப்படையான கேள்வி. அது பிதாத்து சம்பந்தமாக நீங்கள் தேடிட்டு வாங்க, அதில் எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலையில் வாங்க. நம்ம கேள்விகள் கேட்போம். நம்ம எந்த அளவுக்கு பிதாத்தை நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒரு பக்கம், நாம் எந்த அளவுக்கு பிதாத்தை விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது சார்ந்த கேள்விகள் நாளைய தினத்தில் கேட்கப்படும். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம வளமையாக மக்கள் கேட்டு பதில் சொல்கிற நிகழ்ச்சியை தொடர்ச்சி நடத்தணும். ஆனால் வெறுமனே வார்த்தை அளவில் தான் ஆதாரங்களை சொல்லிட்டு அந்த குரானில் இருக்குது, புகாரில் இருக்குது, ஹதீஸில் இருக்குதுங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டோம். அப்படி வராமல் புகாரியில் இந்த இலக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆதாரத்தை அரபியில் வாசித்து நம்ம சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக மக்கள்கிட்ட இருக்குமேங்கிறதுனால கேள்விகளை நாளைய தினம் மகரிப்புக்குள்ளே அசருக்குள்ளே நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதை வாட்ஸ்அப் மூலமாக ஜமாத்தில் உள்ள குரூப்பில் நீங்கள் அனுப்பலாம், அல்லது எழுத்து மூலமாக எழுதி நீங்கள் சகோதரர் சுலைமான் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கேள்வியை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான பதில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த கேள்வியை வாசித்து பதில் சொல்லிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் என்னென்ன குரான் வசன ஆதாரத்தை சொல்லி ஹதீஸை ஆதாரத்தை சொல்லி அரபு மூலத்தை சொல்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் எந்த ஒரு நம்ம வார்த்தை தடுமாற்றம், மனிதன்கிற அடிப்படையில் ஃபத்வாவில் வார்த்தை தடுமாற்றம் வரக்கூடாது, பயானில் வரலாம். ஃபத்வாவில் வந்துருச்சுன்னா ஒருத்தன் வாழ்க்கையே போயிடும். நம்ம அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இனிமேல் வரக்கூடிய வார்த்தையில் இப்படித்தான். உங்கள் கேள்விகள் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுங்க, அந்த கேள்விகளெல்லாம் தொகுத்து வைப்போம். வர ஆரம்பத்தில் வர கேள்விகளுக்கு ஆரம்பத்தில் பதில், லேட்டாக வர கேள்விகளுக்கு ஒருவேளை இந்த வாரம் முடியலன்னா அடுத்த வாரம், அப்படியே அந்த கேள்வி அடுத்த வாரம் ஷிஃப்ட் ஆயிரும். எந்த கேள்வியும் விடுறதா இல்லை, எல்லா கேள்வியும் வந்துடும். நீங்கள் கொடுக்க அந்த கேள்வி அந்த ஆர்டர் வைஸில் பின்னாடி போட்டு நம்ம அதை பதிலாக போடுவோம். தொடர்ச்சி அதை ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்து கூட நம்ம வைக்கிறதுக்கு, தொகுப்பாக எடுத்து வைப்பதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறனால மார்க்கம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை நாளைய தினத்தில் அசருக்குள்ளே நீங்கள் கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே முடிச்சிருங்க. கேள்விகள் வந்துருச்சுன்னா, ஏன்னா டக்குன்னு அரபி குறிப்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு பதில் சொல்லணுங்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும். அதனால் கேள்விகளை வெள்ளிக்கிழமைக்குள்ளே கேட்டுருங்க. வர்ற வாரம் கேள்வி மட்டும் நாளைய அசருக்குள்ள கேள்விகளை சகோதரர் சுலைமான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. இது போக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் பெரும் பொருளாதாரத்தை நம்ம மறுபடியும் பொருளாதாரத்தை ஏன் நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னா, அவ்வளவு பொருளாதாரம் செலவு செய்யப்பட்டதுக்கான காரணம் மக்கள்கிட்ட மார்க்கம் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமான மக்கள் விட்டால் அவர்கள்ட்ட மார்க்கம் போய் சேர்ந்துருச்சுன்னா இவ்வளவு பொருளாதார செலவு பண்ணணும், இத்தனை லட்சம் பேர்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்தோங்கிற ஒரு மனநிலை இருக்கும். 100 கோடியே போட்டோம் ஒரு பேச்சுக்கு அவ்வளோதான் செலவாக, ஒரு பேச்சுக்கு நம்ம கொண்டு வந்ததில் ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இஸ்லாமியர்களும் கேட்டாங்க, மாற்று மதத்தவங்க கேட்டாங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பலரும் பிதாத்தை விட்டு விலகிட்டாங்க. அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். அதாவது கத்தார் தேசத்தில் சமீபத்தில் ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்ச் வச்சாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் 24 லட்சம் கோடி ரூபாய் செலவு. ஒரே ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு 24 லட்சம் கோடி ரூபாய் செலவு. ஆனால் கத்தார் தேசம் என்ன பார்த்துச்சு அப்படின்னா, இதை ஃபுட்பால் மேட்சாக மட்டும் பார்க்கல, நம்ம கூப்பிடாமலேயே வெளிநாட்டில் இருந்து மற்ற நபர்கள் இந்த நகரத்துக்குள்ள தேசத்துக்குள்ள வர்றவனை இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் வெளியே போயிடக்கூடாது. நீ எப்படி தெரியணும், இஸ்லாம்னு ஒரு மதம் இருக்குப்பா, தீவிரவாதத்தை பரப்பலை, இஸ்லாம்னு ஒரு மார்க்கம் இருக்குது, நல்ல மார்க்கம், நல்ல மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போகணும். அதனால் வரக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க யாரும் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் செலவு பண்ணது எவ்வளவு? 24 லட்சம் கோடி ரூபா. சவுதி தான் பெரிய தாவால பெரிய இடம் இருந்துச்சு நினப்பு ஒரு இருந்துச்சு. அந்த சவுதியை உடைச்சு கத்தார் நான் தான் தாவால பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ என்ன காரணம்னா, அது அந்த வேர்ல்டு கப்பு முடிச்சு வெளியே போகிறதுக்குள்ளேயே ஏறத்தாழ 1000த்திற்கும் நெருக்கமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே நாட்டுக்குள்ளே இருந்தும் நாட்டுக்கு வெளியும் எத்தனையோ பேர் வெளியே அங்கே போயிட்டு அந்த கலாச்சாரத்தை விட்டு விலகினாங்க. மதுவெல்லாம் இனிமேல் குடிக்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு பேசின கருத்துக்கள்லாம் வெளியே வந்துச்சு. நாங்கள் போனேன், நல்ல நாகரிகம் உள்ள மக்கள், இனிமேல் நான் நாகரிகத்தின் அடிப்படையில் செயல்பட போகிறேன்னு சொல்கிற அளவிற்கு. அப்போ இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் நரக நெருப்பை விட்டு வெளியே வராங்கன்னு சாதாரண காரியம் கிடையாது. இன்னும் செலவு பண்ணாலும் தப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு காரியத்திற்கு தான் செலவழிக்கப்படுகிறது. அதனால் அதை உணர்ந்து மக்கள் அனைவருமே உங்களுடைய பேரை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இஷா முடிச்சதுக்கப்புறம் பெண்கள் பகுதியில் கணக்கெடுப்பாங்க, ஆண்கள் பகுதியிலையும் உங்களுடைய பெயர்களை கொடுங்க. அல்லாவிற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிற பொருளாதாரத்தை ஒரு நியாயமான வழியில் நம்ம செலவழித்ததாக அல்லாஹ்விடத்தில் நம்ம கணக்கு காட்ட வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.